ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கர்த்தருடைய விசேஷித்த நாளின் காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வர அவர் நமக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை நான் அதிகமாய் துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பாளையம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அந்த தலைப்பின் கீழேயே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் சரீரமாகிய பாளையத்திற்குள்ளே, உன் சபையாகிய பாளையத்திற்குள்ளே, உன்னுடைய வசிப்பிடமாகிய பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் சரீரமாகிய பாளையம், உன்னுடைய வசிப்பிடமாகிய பாளையம், ஆராதனை கூடமாகிய ஆலயமாகிய பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. பாளையம் என்றால் என்ன? கடந்த நாட்களில் தொடர்ந்து நான் சொல்லி கொண்டு வருகிறேன். 40 வருட இஸ்ரவேலருடைய கானான் பிரயாணத்திலே 41 இடங்களிலே கூடாரம் போட்டு தங்கின இடத்தினுடைய பெயர் பாளையம். அந்த பாளையத்தின் நடுவில் கர்த்தரும் அவர்களோடு கூட வாசம் பண்ணினார். ஆகையினாலே தேவன் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த பாளையத்திற்குள்ளே நான் உங்களை ரட்சிக்கவும் உங்களுடைய சத்துருக்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கவும் உலாவிக் கொண்டிருக்கிறேன். இங்கே அசுசியான காரியத்தை கண்டு நான் உன்னை விட்டு போகாதபடி பாளையம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பாளையம் என்று சொன்னால் நம்முடைய சரீரம், நம்முடைய வசிப்பிடமாகிய பாளையம், நம்முடைய தேவ ஆராதனை ஸ்தலமாகிய சபை என்று உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பாளையத்திலே தேவனோடு கூட தங்குவதற்கு அல்லது பாளையத்திற்குள்ளாய் தங்குவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் என்று சொல்லி கடந்த 3 நாட்களாக 3 காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். 1, இவர்கள் மீட்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். 2, உலகத்திலிருந்தும் ஜாதிகளிடத்திலிருந்து இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். 3வதாக மேகத்தின் கீழானவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது பரிசுத்தாவியானவருடைய ஆளுகைக்குட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்களை நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு 4வதாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ரட்சிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். 11வது வசனத்தை மறுபடியும் கவனிங்க. உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. 4வதாக இவர்கள் தேவனோடு கூட வசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தை விட்டு விலகி போகாதவர்களாய், தேவனோடு கூட வசிக்கிறவர்களாய் அல்லது தேவனோடு கூட நெருங்கின உறவு கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் பாளையத்திற்குள்ளே வாசம் பண்ண முடியும். தேவனோடு கூட நான் வசிக்க வேண்டுமே, ஆனால் தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி நான் மாற வேண்டும். வேதம் சொல்கிறது, என்னுடைய ஆண்டவரை குறித்து, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக. நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்து எடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப எந்த மனிதன் தன்னுடையதான வாழ்க்கையை அசுசிப்படுத்தாதபடிக்கு, தீட்டுப்படுத்தாதபடிக்கு, அருவருப்பான காரியங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை உட்படுத்தாதபடிக்கு, பரிசுத்தத்தை தெய்வ பயத்துடனே காத்துக்கொள்கிற மனிதனாய் மனுஷியாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனோடு கூட வாசம் பண்ணுவதற்கு இம்மையிலும் மறுமையிலும் தகுதி பெற்றவர்களாய் மாறுகிறார்கள். இந்த வாழ்க்கை இம்மையாகிய உலகத்தோடு கூட முடிந்து போவதல்ல,
மர்மையாகிய பரலோகத்திலே இந்த வாழ்க்கை தான் தொடரப் போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆகையினால் தான் இந்த பூமியில சபை என்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளாய் கர்த்தர் நம்மை வைத்து பரிசுத்தாவியானவராகிய கண்காணியை ஏற்படுத்தி தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு ஜனங்கள் பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாய் மாறும்படியாக பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் தம்முடைய ஜனத்தை கடிந்து கொண்டு சிட்சிப்பதற்கு காரணம் என்ன? அந்தரங்க பாவங்களையும் உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கான காரணம் என்ன? உங்களை வெறுத்து விடுவதற்கல்ல, உங்களை அரோசிப்பதற்கல்ல. நீங்கள் உங்களுடைய குறைகளை உணர்ந்து கருத்தாய் தேவனை தேட வேண்டும் என்பதற்காக தேவனுடைய கூட வாசம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமாகிய நீங்கள் பாளையத்திலே தேவ சமூகத்திலே தேவனோடு கூட வாழும்படி இந்த பாளையம் நீங்க உலகத்திலே இருக்கும் வரைக்கும் சரீரமாகிய பாளையம், வசிப்பிடமாகிய பாளையம், சபையாகிய பாளையம். ஆனால் மர்மையின் வாழ்க்கைக்குள்ளாய் போகிறதான வேளையில் இந்த பாளையம் எதுவாய் மாறுகிறது? பரலோகமாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தர்கள் மட்டுமே வாழுகிற பரலோகமாய் அந்த பாளையம் மாறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதற்காக தான் தேவன் இந்த சபையிலே வைத்து இந்த உலகத்திலே நீ வாழ்ந்ததான வாழ்நாள் காலத்திலே தமக்குரியவனாக மாசற்றவளாக உங்களையும் என்னையும் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுது உங்களை பார்த்தாலும் அவருடைய பரிசுத்தத்திற்கு ஒப்பான பரிசுத்தம் உங்களிலும் என்னிலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்தத்தில் குறைஞ்சு போயிடக்கூடாது என்பதற்காக தான் வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று சொல்லி எபிரேயர் 12:14 சொன்ன ஆண்டவர் எபிரேயர் 12:10 சொல்லுகிறாரு, என் பரிசுத்தத்தை உங்களுக்கு பங்காய் தந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. தன்னுடைய பரிசுத்தத்தை தம்முடைய ஜனத்திற்கு பங்காய் கொடுத்து விட்டார் ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. நீங்க இப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தரிசிக்கவே முடியாதுன்னா தேவனோடு கூட எப்படி வசிக்க முடியும்? இஸ்ரவேலின் பாளையம் தீட்டுப்பட்ட போது வேதம் சொல்கிறது, தேவன் பாளையத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு? விலகி விட்டார். ஆண்டவர் சொல்கிறார், என்னை பாளையத்தை விட்டு புறம்பாக்கின சாபத்தீட்டானவைகளை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாதது வரைக்கும் இனி உங்களுடைய பாளையத்திற்குள்ளாய் நான் வரேன் என்று சொல்கிறார். தேவன் இல்லாத பாளையமாய் அது இருக்கிறது. உடன்படிக்கை பற்றி அங்கேதான் இருக்கிறது. தேவனுடைய கூடாரம் அங்கேதான் இருக்கிறது. கிருபாசனம் அங்கேதான் இருக்கிறது. கேருபீன்கள் அங்கேதான் இருக்கிறது. தூபபீடம் அங்கேதான் இருக்கிறது. தேவனுடையதான ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அனைத்தும் அங்குதான் இருக்கிறது. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் இல்லை. தேவன் தம்முடைய ஜனங்களை விட்டு என்ன பண்ணிவிட்டார்? விலகி விட்டார். தம்முடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு கூட சொல்லுகிறார், சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்கள் நடுவிலே இரேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சாபத்தீடாவதற்கு அசுத்தமடைவதற்கு காரணமாயிருந்த ஆகானையும் அவன் திருடி கொண்டு வந்து புதைத்து வைத்த காரியங்களை சுட்டரித்த பின்புதான் கர்த்தர் மறுபடியும் பாளையத்திற்குள்ளாய் கடந்து வந்தார். தேவ ஜனங்களுக்கு ஜெயம் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த பகல் காலத்தில் தேவ ஜனமே, நீயும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனோடு கூட வசிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அவரோடு கூட வசிக்க வேண்டுமே. ஆனால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாயிருக்க வேண்டும். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்கிறதல்ல தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை. இப்படிதான் வாழ வேண்டும் என்கிறதான ஒரு நியமனம் பெற்றதான ஜனம் நானும் நீங்களும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லோரும் பேசுறதை போல பேசி, எல்லோரும் அனுபவிக்கிறதை போல உலகத்தை தகாத விதமாய் அனுபவித்து இச்சைகளை நிறைவேற்றி பொருளாசையிலும் பண ஆசையிலும் பெருகினவர்களாக, அசுத்தமானவைகளை நடப்பிக்கிறவர்களாக வாழுகிறதல்ல சபை.
சபையை குறித்து சொன்னேன். அது பிரித்தெடுக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். ஜாதிகளின் நடுவிலிருந்தும் உலகத்தின் நடுவிலிருந்தும் ஜனத்தின் நடுவிலிருந்தும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதாக்கும் சபை. கர்த்தர் கொண்டு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அவருடையதான சரீரத்தின் அவயங்களாக சபையாக உன்னையும் என்னையும் மாற்றிவிட்டார். இப்ப நானும் நீயும் தனித்தில்ல, தேவனுடைய சரீரத்தின் அவயங்கள். அவயமே, நீ கிறிஸ்து வைத்த இடத்துல இருக்கிறாயோ, உன்னுடைய பரிசுத்தம் காக்கப்படுகிறதோ என்பதை நீ யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்திற்குள்ளாய் வந்திருக்கிறாய். பரிசுத்தம் என்பது வார்த்தையில் இல்ல, உன்னுடைய வாழ்க்கையின் செய்முறைகளிலே இருக்கிறது, உள்ளான அனுபவத்திலே இருக்கிறது. அது வெளியே பிரதிபலிக்க வேண்டும். நான் என்ன செய்தாலும் கர்த்தர் கண்டுகொள்ளவில்லை, என் மேல் கிருபையாய் இருக்கிறார், ஆகையினால் அவர் என்னை மன்னிக்கிறார் என்று சொல்லி துணிகரங்கொள்ளுகிறவர்களாய் அல்ல. பிரசங்கி 8:11 வாசிக்கிறோம், துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை உடனே நடவாதபடியினால் பொல்லாப்பை செய்வதற்கு மனுபுத்திரனுடைய இருதயம் ஆமே துணிகரம் கொண்டிருக்கிறது. அந்த துணிகரம் தான் பழைய ஏற்பாட்டில் வந்தது போல தவறுக்கேற்ற தண்டனை உடனடியாக நடவாதபடியினால்தான் சில காரியங்களை விட்டு விலகுவதற்கு எத்தனை முறை கடிந்து கொள்ளப்பட்டும் சிட்சிக்கப்பட்டும் சில காரியங்களை விட்டு விலகுவதற்கு மனதற்றவர்களாக சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமே. வேதம் சொல்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான் என்று. என் வாலிபனே, என் கன்னிகையே, பிரிய சகோதரா சகோதரி, தேவன் சிட்சிக்கவில்லை என்று சொல்லி தேவனுடைய சிட்சையை அற்பமாய் நினைத்து உணராமல் துணிகரம் கொண்டு வாழ்வாயானால் நீ நினையாத வேளையிலே தேவனுடையதான கோபாக்கினை உன்மேல் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அது நிச்சயமாக வந்தே தீரும். அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு பாளையத்திற்குள்ளாய் கிருபையாய் வைக்கப்பட்டிருக்கிற நீ தேவனோடு கூட இணைந்து வாழும்படி உன்னுடைய பரிசுத்தத்தை எல்லா விதங்களிலும் காத்துக்கொள். உன்னுடைய மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. அது புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன்னாக சொல்லாதே. உன்னுடைய சரீரத்தை இருளாக்குவதற்கு உன்னுடைய கண்களுக்கு இடம் கொடுக்காதே. உன்னுடைய கண்களோடு கூட யோபு 31:1 யோபு சொன்னதை போல ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளப்பட்டதான கண்களாய் உன்னுடைய கண்கள் இருக்கட்டும். உன்னுடைய செவிகள் விருத்த சேதனம் நிறைந்ததாய் இருக்கட்டும். உன்னுடைய இருதயம் சுத்த இருதயமாய் தேவனை தரிசிப்பதற்கு ஆமென் தகுதிப்படுத்தப்பட்ட இருதயமாய் இருக்கட்டும். ஆமென். உன்னுடைய கரங்கள் இரத்த பழி இல்லாத, லஞ்சம் வாங்காத, சுத்திகரிக்கப்பட்ட கைகளாய் இருக்கட்டும். அடுத்தவர்களுடைய பொருட்களை அபகரித்துக் கொள்கிற கைகள் உனக்கு வேண்டாம். நல்லா கவனிங்க. உங்களுடைய நடக்கைகள் தேவனுக்கு முன்பாக உண்மையும் பிரியமும் உள்ளவைகளாய் மாறட்டும். அப்பதான் தேவனோடு கூட நீங்கள் தொடர்ந்து அவரோடு கூட வசிக்க முடியும். ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் எங்கூட இருக்கிறாரு. இருக்கிறாரோ என்பதை தடவியாகலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இருக்கிறாரோ இல்லையோன்னு குருட்டு நம்பிக்கையில எல்லாம் இருந்துடக்கூடாது. சில காரியங்கள் நடக்கிறது என்பதற்காக, சில ஜெபங்களுக்கு பதில் வருகிறது என்பதற்காக, கர்த்தர் கிருபையாய் இருக்கிறார் என்பதற்காக குருட்டு நம்பிக்கை வச்சிடாத. ஏமாந்து போவாய் சபையே. அவர் எப்ப வேணுமானாலும் தன்னுடைய சரீரத்திலிருந்து அவயமாகிய உன்னை கலட்டி போடலாம். நீ தகுதி உள்ளவனாய் தகுதி உள்ளவளாய் இருந்தால் மட்டும்தான் தன்னோடு கூட இணைத்து வைத்துக் கொள்வார். காரணம், உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு கூட முடிந்து போகிறது அல்ல. அது உன்னதமாகிய பரலோகம் என்கிற பாளையத்திலே தொடர்ந்து யுக யுகமாய் இருக்க வேண்டிய காரியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆகையினால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சகரியா 2:10 கொஞ்சம் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? தன்னுடைய சபையை பார்த்து கூப்பிடுகிறார். சபை என்பது சீயோன் குமாரத்தி. சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு. எதுக்காக?
எதுக்காக கம்பீரித்து பாடணும்? நான் வந்து உன் நடுவில் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். கர்த்தர் மனிதனோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனா மனுஷன் தன்னை கர்த்தருக்கு உகந்தவனாக விட்டு கொடுக்கிறது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, எந்த நிலையில தெரியுமா? ஆண்டவர் இவர்களை முற்றிலுமாய் விட்டு விட்டு விலகி விட்டார். சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். தேவனற்றவர்களைப் போல நிர்பந்தமானவர்களாய் நிற்கிறார்கள். அவர் விலகுவதற்கு முன்பாக தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்து பார்த்தார், கடிந்து கொண்டு பார்த்தார், புத்தி சொல்லி பார்த்தார். அவர்களுடைய செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். தன் தோன்றித்தனமாக நடக்க ஆரம்பித்தார்கள். முடிவிலே தேவன் அவர்களை நட்டின தேசத்திலிருந்து பிடுங்கினார். நட்டின கானான் என்கிற தேசத்திலிருந்து பிடுங்கினார். சத்துருக்களின் கரத்திலே ஒப்பு கொடுத்தார். சிதறடிக்கப்பட்டு போனார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, கம்பீரித்து பாடு, கம்பீரித்து பாடு. நான் வந்து உங்கள் நடுவில் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். மறுபடியும் வாசம் பண்ணுவதற்கு கர்த்தர் என்ன பண்றாரு? ஆமென், வாஞ்சிக்கிறார். சகரியாவின் நாட்களில் தான் தேவாலயம் மறுபடியும் கட்டப்பட்டது. கரங்களை கொட்டி தேவாலயம் கட்டும்படி தீர்க்க தரிசனம் சொன்ன மனுஷன்ல இந்த சகரியாவும் ஒருதன். சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் மறுபடியும் கோரேஸ் ராஜாவினுடைய நாட்களில் மறுபடியும் எருசலேமுக்குள்ளாய் வருகிறார்கள். தேவாலயம் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் மண்மேடுகளாய் கிடக்கிறது. நெகேமியாவின் புஸ்தகத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும், நடந்து போவதற்கு கூட வழி இல்லாமற் முள்களும் புதர்களும் எருசலேமை அடைத்து கிடக்கிறது. கோரேஸ் என்கிறதான ராஜாவினுடைய உள்ளத்திலே கர்த்தர் ஏவுகிறார் தேவாலயத்தை கட்டும்படி. அவன் சிறைப்பட்டு போன சில யூதர்களை அனுப்புகிறான். அவர்கள் வந்து தேவாலயத்தை கட்டுகிறதான வேளையிலே வேலை தடைபடுகிறது. அந்த வேளையில தான் கர்த்தர் ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி, சகரியா என்கிற தீர்க்கதரிசி எல்லாம் எழுப்பி சொல்லுகிறார். பல ஆலோசனைகளை கொடுக்கிறார். கரங்களை கொட்டி அந்த வேளையில தான் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, கம்பீரித்து பாடு. இனி நீ சோர்ந்து சோர்ந்து பாட வேண்டாம், துக்கம் அடைந்து அடைந்து பாட வேண்டாம். நான் வந்து மறுபடியும் உன் நடுவில் என்ன பண்ண போறேன்? வாசம் பண்ண போகிறேன். கரங்களை கொட்டி ஆமென். நம்ம பாடலாம், நம்ம பாடலாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆனா விலகாம இருக்கிறாரா என்கிறது மிகவும் முக்கியம். விலகிட்டாரன்னா எப்ப வேண்டுமென்றாலும் நீ கைவிடப்படலாம். அந்த நிர்பந்தமான நிலைமைக்கு நீ ஆளாகாதபடிக்கு கர்த்தரோடு கூட ஒரே சரீரமாய் இசைந்திருக்க வேண்டும் என்று பவுல் சொன்னதை போல கர்த்தரோடு கூட ஒரே சரீரமாய் இசைந்திருக்கிறவர்களாய், கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுகிறவர்களாக, உங்களை எந்த ஒரு காரியத்தினாலும் தீட்டுப்படுத்தி அருவருப்பையும் அசுத்தமானதையும் செய்து பரிசுத்தத்தை இழக்கிறவர்களாய் அல்ல, பரிசுத்தத்தை பயத்துடனே காத்துக்கொள்கிற தேவ பிள்ளைகளாய் இருப்பீர்களே. ஆனால் இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கை பெற்று அவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழுவீர்கள். ஆமென். இந்த பூலோகத்தில் நீங்க வாழுகிற வாழ்க்கை தான் உங்களை பரலோகத்துக்குரியவர்களா இல்லையா என்று சொல்லி தீர்மானிக்கிறது. பூலோகத்துல இயேசுவோடு கூட வாழுகிறவர்களாய் இருந்தால் லாபமாயிருக்கிறவைகளை நஷ்டம் என்று, அற்பம் என்று, குப்பை என்று உதறி விட்டு விடுகிறவர்களாயிருந்தால், கிறிஸ்துவையும் உங்களையும் பிரிக்கிற எந்த காரியங்களுக்கும் சமாதி கட்டுவதற்கு துணிகிறவர்களாயிருந்தால் பரலோகத்தில் இயேசுவோடு கூட உடன் பங்காளிகளாயிருப்பீர்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன், நான் உங்களை. ஆனா உண்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனேன்னு ஆண்டவர் சொல்வாரு, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்கள், உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். அந்த தேவனுடைய ராஜ்யத்துல, மகிழ்ச்சியின் ராஜ்யத்துல பிரவேசியுங்கள். யுக யுகமாய் இனி நான் உங்க கூட தான் இருக்க போறேன். அங்க வந்து யாரும் நம்மளை பிரிக்க முடியாது.
இங்க வச்சுதான் நீங்க பிரிக்கிறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அங்க போய் யாரும் நம்மை பிரிக்க முடியாது. கரங்களை கொட்டி ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே, நல்லா கவனிங்க, 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். உங்க வீட்டில் இயேசுவின் நாமத்தினால கூடுகிறீங்கன்னா அங்கே அவர்கள் நடுவில் இருப்பார். ஆமென். சபையில இயேசுவின் நாமத்தினால கூடுகிறீர்கள் என்றால் அங்கே இருப்பார். நீங்க படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல இயேசுவின் நாமத்தினாலே கூடுகிறீர்கள் என்றால் அங்கே அவர் இருப்பார். அவருடைய நாமத்தினால கூடணும்னா அந்த தகுதி நமக்கு வேணும். பரிசுத்தம் என்கிற தகுதியை, அந்த பரிசுத்தம் என்கிற நெற்றி பட்டம் என்கிற அடையாளத்தை இழந்து விட்டு நீங்க கூடினாலும் கர்த்தர் உங்க நடுவில் வர மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். கூப்பிட்டாலும் கேளாதவர் போல் மௌனமாக இருந்து விடுவார். என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம் நடுவில் இருக்கும்படியாக அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஒருமனப்பட்டவர்களாய் அவரை தேடுவோம். எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டாலும் அங்கே அவர்கள் நடுவில் அவர் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு பெருங்கூட்டம் தேவையில்லை, ஆயிரக்கணக்கான ஆட்கள் தேவையில்லை, பல நூறுகள் தேவையில்லை. 2 அல்லது 3 பேர் போதும். ஒருமனப்பட்டவருடைய நாமத்தின் நிமித்தம் ஒருமித்து கூடினால் அங்கே அவர்கள் நடுவிலே வருவார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல கடைசியாக தன்னுடைய சீசர்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அப்ப அவங்க கை கொள்ளணும்னா முதல்ல யாரு கை கொள்ளணும்? சீசர்கள் கை கொள்ள வேண்டும். அவர்கள் கை கொண்டுதான் மற்றவர்களுக்கு அதை சொல்லணும். கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ நமக்கு அசைக்க முடியாம இருக்கிற ஒரு பெரிய வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்படியாக கடவுது. கரங்களை கொட்டி. மற்ற சுவிசேஷ பகுதிகளில் எல்லாம் ஆமென் என்கிற வார்த்தை கடைசியில முடியாது. ஆனா மத்தியில இந்த அதிகாரத்துல, இந்த வசனத்துல, கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களோடு கூட இருக்கிறேன், ஆமென். இருப்பேன் என்றவர் இருக்க வேண்டுமேயானால் வாக்கு தந்தபடியினாலே அவர் கண்டிப்பா நம்ம கூட இருக்கணும்னு கிடையாது. ஆமென். நாம் அவரோடு கூட இருந்தா அவர் நம்ம கூட இருப்பார். அப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு, அப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் என்னோடு கூட இருந்தால் நான் உங்களோடு கூட இருப்பேன், நீங்கள் என்னை விட்டு விட்டால் நானும் உங்களை விட்டு விடுவேன். சொல்லி இருக்காரா இல்லையா? சொல்லி இருக்காரா இல்லையா? நம்ம ஒன் சைடை மட்டும் பிடிச்சுக்கிறோம், அடுத்த சைடை கண்டுகொள்ளவே மாட்டோங்கிறோம். இருப்பாருங்கிறத மட்டும். ஆனால் அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யோவான்ல நீங்க எங்கூட இருந்தால் நான் உங்க கூட இருப்பேன், நீங்கள் என்னை விட்டு விட்டால் நானும் உங்களை விட்டு விடுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன நிலைத்திருங்கள்னு சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்க இருந்தால் நான் கூட இருப்பேன், இல்லைன்னா விட்டு விடுவேன்னு சொன்னவர். புதிய ஏற்பாட்டில் வரும்போது என்ன நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். நீங்கள் நிலைத்திராவிட்டால் நான் என்ன பண்ணுவேன்? உங்களை துண்டித்து போட்டுருவேன், உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. 2 வசனத்துக்கு அர்த்தம் ஒண்ணுதான். இங்க நீ சேர்ந்து இருந்தேன்னா அவர் உங்கூட இருப்பாரு, அங்க நீ அவரோடு கூட இருந்தேன்னா அவர் உங்கூட இருப்பாரு. அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா அவரோடு கூட நம்ம இல்லாம அவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க இருக்கிறாரு இருக்கிறாரு இருக்கிறாரு. நானும் பவுல் சொல்றாரு தடவியாவிலும் கண்டுபிடிங்கன்னு. இன்னைக்கு ஒரு தரம் தடவி பார்க்கறது எல்லாம் கிடையாது. ஒரு மூட நம்பிக்கையில, குருட்டு நம்பிக்கையில, விசுவாசம் அதுக்கு பேர் என்னது? விசுவாசம். கூட இருக்கிறாரு, எல்லாரும் கூடயும் கர்த்தர் இருப்பாரா? கிடையவே கிடையாது. அப்படி அவர் இருப்பாருன்னா, எல்லாரும் கூட இருந்தாருன்னா இந்த உலகத்தில் அவர் மனுஷனாக வர வேண்டியதில்லை,
மனுக்குலத்திற்காக கல்வாரி சிலுவையிலே பாவமாக்கப்பட்டு சாபமாக்கப்பட்டு நோய்களையும் பலவீனங்களையும் துக்கங்களையும் சுமந்து ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மீட்க வேண்டிய அவசியம் இல்லை. சபை என்கிற ஒரு ஐக்கியம் தேவையில்லை. கரங்களை கொட்டி இதையெல்லாம் ஏன் செய்தாரு தெரியுமா? நீங்கள் அவரோடு கூட இருப்பதற்கு தகுதி உடையவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொன்னாரு. உண்மைதான். நீ அவர்களில் நிலைத்திருந்தாதான் அவர் உன்னோடு கூட இருப்பார். இல்லைன்னா அவர் இருக்க மாட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகம் 23:14 என்ன வாசிச்சோம்? எப்ப விட்டுட்டு போயிருவாருன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. அசுசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு விலகிடுவேங்கிறாரு. அப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கிறதா? இயேசுவின் பரிசுத்தத்திற்கு ஒப்பான பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில உண்டா என்பதை தேவனுடைய பிள்ளைகள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சீர்தூக்கி பார்க்கணும். நடைகளை சீர்தூக்கி பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருக்கிறாரா இல்லையாங்கிறத அப்பப்போ ஒரு ரீசெக்கப் பண்ணி பார்க்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை லெட்டை தாரும், புட்டை தாரும், ஜாங்கிரியை தாரும், பப்சோடாவை தாரும்னு ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் சொல்லுகிறவர்களாய் அல்ல. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு தடவையாவது தேவ சமூகத்தில் உங்க தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவிலும் படுக்கைக்கு போறதுக்கு முன்னால ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நிறுத்தி, ஆண்டவரை என்னையும் பிரித்த எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பிறைவிரையாய் நின்ற ஏதாகலும் காரியங்கள் இந்த பகல் காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்ததோ என்று சொல்லி சீர்தூக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அந்த பிரிவினைக்கு காரணமாயிருக்கிற காரியங்களை, அந்த பிரிவினைக்கு காரணமாயிருக்கிற காரியங்களை விட்டு விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை வச்சுக்கிட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு சிம்சோனுக்கு நிலைமை நமக்கு வந்துடும். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல என்ன பண்ணணும்? எழுந்து போவேன். கர்த்தர் இல்ல மாட்டிக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெலிஸ்தருடைய கரத்தில் நம்ம இருக்கிறாருன்னு துணிகரம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறீங்க? எத்தனை பேர் பார்க்கிறீங்க? உங்கள் குறைகளை உணர்கிறவர்களாக எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் இரவின் வேளையில கர்த்தருக்கு முன்னால நிறுத்தி என்னையும் ஆண்டவரையும் பிரிக்கிற காரியங்கள் ஏதாகிலும் என்னுடைய வார்த்தையினாலே, பார்வையினாலே, என்னுடைய கேட்கும் திறனினாலே, என்னுடைய சிந்திக்கும் திறனினாலே, என்னுடைய கரங்களினாலே, கால்களினாலே நான் செய்திருக்கிறேன்னு சொல்லி உங்களை நிறுத்து பார்க்கிறீங்களா? தவறி விடுகிறோம். நமக்குள்ளாலே எல்லாம் ஒரு எண்ணம், நாம் மிதமிஞ்சின நீதிமான்கள். நீங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்கிறவர்களாக இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இங்கே ஏற்பட போறது கிடையாது. ஒத்துக்கொள்கிறதுங்கிறது வேற, அதை விட்டு விலகுகிறது என்பது வேற. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுகிறவர்கள் தான் தேவனுக்கு உகந்தவர்கள். அவர்கள் மேல் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் பகரும். அவர்கள் மேல் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் கர்த்தர் கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். தன்னுடைய குறைகளை மூடுவதற்கு மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவர்கள் அல்ல தேவனுக்கு தேவை. தன்னுடைய குறைகளை உணர்ந்த குறைகளை விட்டு விலகி தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தேவனோடு கூட ஒப்புரவாகிறவள் தேவனுக்கு தேவை. பரலோகத்திற்கு தேவன் பெருங்கூட்டத்தை அழைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீ பலருடைய கூட்டத்தில் இருக்க வேண்டிய ஆள் இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருடைய கூட்டத்தில் இருக்க வேண்டிய ஆளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தகுதி உனக்கு உண்டோ? இந்த பூமியில வாழும் போது உன்னை எல்லா விதங்களிலும் தகுதிப்படுத்திக்கொள். உலகத்திற்கொத்த வேஷம் தரித்து வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவள் அல்ல. மனுஷ கற்பனைகளை தேவ கற்பனையாக நினைச்சு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவள் அல்ல. தேவ கற்பனையை கை கொண்டு நடப்பதற்கு அழைக்கப்பட்டவள். அல்லேலூயா.
சீசர்களுக்கு அவர் சொன்னதை அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறதான வேளையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த சத்தியத்தை அன்புடன் கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். கரங்களை கொட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னால உங்களை தாழ்த்துவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அந்த அனுபவம் உங்களுக்குள்ளால உண்டா? ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், ஏதோ நடக்குது, சில நன்மையான காரியங்கள் கிடைக்குது அப்படின்னு நினைச்சேன்னா இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பையானால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவனாய் இருப்பாய், பரிதபிக்கப்பட்டவளாய் இருப்பாய் என்று என் வேத புஸ்தகம் உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறதை நீ இன்னும் அறிந்ததில்லையோ சபையே? அவங்க அப்படி பிரசங்கம் பண்றாங்க, அவங்க அப்படி பண்ணட்டும். ஆனா உனக்கு பரலோக ராஜ்யம் தேவைன்னா இதுதான் வழி. நீ விரும்புகிற வழியில நடக்க முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, அவர் நம்மோடு கூட இருக்க தகுதி இழக்கிற காரியம் என்ன தெரியுமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. பவுல் இப்ப பிலிப்பி சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை 2 வசனத்தையும் கவனமா கவனிச்சிங்கன்னா தெரியும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஏன் இவைகளை மட்டும் சிந்திக்கணுமா? எதையெல்லாம் சிந்திக்கணுமா? உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இவைகளை மட்டும் தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவ சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்கணுமா? 9வது வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடே இருப்பார். இல்லைன்னா இருக்க மாட்டார். நான் சொல்லல, பைபிள் வசனம் சொல்லுது. மொத்தத்தில் வேதம் என்ன சொல்கிறது? அவருடைய வார்த்தையின்படி நீ செய்தா வாழ்ந்தா உங்கூட இருப்பார். அவருடைய வார்த்தையின்படி இல்லைன்னா அவர் உங்கூட இருக்க மாட்டார். நம்மளை எத்தனை பேர் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எத்தனை பேர் வார்த்தையை கை கொண்டு நடக்கிறோம்? ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது சில காரியங்கள் நம்மளை உணர்த்து சொன்னா ஒன்றெங்கில் அடுத்தவர்களை சுட்டி காண்பித்து என்ன பண்ணிடுறோம்? தப்பித்து கொள்ள நினைக்கிறோம். இல்லைன்னா இருதயத்தை கடினப்படுத்தி கேட்காதது போல இருந்துக்கிறோம். அப்படியே இருந்தாலும் ஆண்டவரே இந்த ஒரு காரியம் நடந்துச்சுன்னா இதை விட்டு விலகிடுவேன். ஆண்டவரே இதை ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, இந்த ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, இந்த ஒரு எத்தனை காரியம் ஆச்சு? எல்லாம் நடந்துச்சு, நீ விலகுனியா? எத்தனை காரியம் ஆச்சு? எத்தனை கிருபை, எத்தனை நன்மை தீரளாயின் மேல் இருக்கையிலே. எத்தனை கிருபை, எத்தனை நன்மை தீரளாயின் மேல் இருக்கையிலே. அவர் சத்தம் கேட்டு அவருக்காய் வாழ என்னை நான் அர்ப்பணிக்கவில்லையே. அவர் சத்தம் கேட்டு அவருக்காய் வாழ என்னை நான் அர்ப்பணிக்கவில்லையே. மாறிடாத இயேசு, மாறிடாத இயேசு, மாறிடாத இயேசு என்னோடுண்டு. மாறிடாத இயேசு, மாறிடாத இயேசு, மாறிடாத இயேசு. இதை பாடியே இருக்கிறமே தவிர அர்ப்பணிச்சமான்னு கேட்டா இஸ்ரவேல் ஜனங்களை போலதான் அவருடைய வார்த்தையை என்ன பண்ணிட்டோம்? முதுகுக்கு பின்னால் எறிந்து அடுத்த வீட்டு காரியமா நினைச்சிட்டோம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா பாட்டும் பாடுறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா வரிகளை கூர்ந்து கவனிக்கிறோமோ? எந்த மட்டும் கீழ்ப்படியாமல் இருப்பாய், எந்த மட்டும் பின்முதுகை காண்பிப்பாய்,
எந்த மட்டும் இருதய கடினத்தோடு கூட இருப்பாய்? கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாத ஜனங்களுடைய மனுஷர்களுடைய நிலைமையை கொஞ்சம் பாரு. கர்த்தருக்கு நாள் குறிக்கிறதுக்கு நீ யாரு? கர்த்தருக்கு நாள் குறிக்கிறதுக்கு நீ யாரு? உனக்கு ரைட்ஸ் கொடுத்தது யாரு கர்த்தருக்கு நாள் குறிக்கிறதுக்கு? மதிகேடனே மதிகேடியே, நீ நினையாத நேரத்தில் உனக்கு காற்ற பிடிங்கிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? நான் கேட்கல, பைபிள் கேட்குது. இந்த ராத்திரியிலே உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் வச்சிருக்கோம். இது ஒன்று முடிஞ்சிச்சுன்னா எத்தனை காரியம் முடிஞ்சிச்சு. நம்ம சீர்பட்டோம். நான் கேட்ட காரியத்தை கர்த்தர் செய்த போது நான் சீர்பட்டுட்டேங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த கமிட்மெண்ட்டை கொண்டு வரோம். இந்த ஒரு காரியம் ஆண்டவரே, நான் கடந்த காலத்தில் சொல்லுவேன், ரொம்ப நாளாக இப்போ சொல்கிறதில்ல. ஒரு விசை போனதுனால இந்த ஒரு விசை இன்னும் எத்தனை விசைகள் உனக்கு வேண்டும்? யோசித்தவையே, மறுபடியும் சொல்கிறேன். நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் அவர் எனக்குள்ளாய் இருக்கிறாரோ என்பதை தேடியாகலும் தடவியாகலும் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாய் நான் இருக்கிறதை உணராமல் இருக்கிறாயோ சபையே? ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாய் நீ இருக்கிறதை உணராமல் இருக்கிறாயோ சபையே? ஜாக்கிரதை. கர்த்தருக்கு நீ நாள் குறிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் குறி. உன் காரியங்களை கர்த்தர் அபத்தமாக்கினால் என்ன பண்ணுவ? சில காரியங்களை விட்டு மனம் திரும்புவதற்கு, சில காரியங்களை விட்டு விலகுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாள் குறிக்கிற. கர்த்தர் உனக்கு நாள் குறிச்சிட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ? காலம் உன்னுடைய கரத்தில் இருக்கிறதுன்னு நினைக்கிறியா? இல்ல, தாவீது சொல்றான், என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதா. தேரட்டும் இந்த ஒரு விசை. இனி நான் திருந்திடுவேன், இனி இதை நான் செய்ய மாட்டேன். இந்த ஒரு காரியம் பாவம் செய்ய போறவங்க கூட கடைசியா இந்த ஒரு தடவை கண்டுகிடாதே ஆண்டவரே, அடுத்த தடவையிலேருந்து நான் கிளியர். அடுத்த தடவையும் அதே தான் தெரியுது, அடி விழுன்னு தெரியுது. படியாத மாடுகளை போல இருக்கிறோம். யோசித்துப்பார், நாள் குறிக்கிற. எத்தனை நேரம் உன்னை அழைத்தா, இத்தனை காலமும் தள்ளிவிட்டா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தா, இத்தனை காலமும் தள்ளிவிட்டா. யோனாவை போல நீ போனாயல்லோ, இயேசு பரன் வார்த்தை வெறுத்தாயல்லோ. யோனாவை போல நீ போனாயல்லோ, இயேசு பரன் வாக்கை வெறுத்தாயல்லோ. காணாத உந்தன் பின்னே இயேசு கண்ணீருடன் அலைந்தா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. என்னைக்கு இந்த அழைப்பின் சத்தம் துணிக்கும்னு நினைக்கிறியோ? இல்லை, நீ விரும்பினாலும் சத்தம் கேட்காத ஒரு நாள் வருவதற்கு முன்பாக, போனவர் போனபடி திரும்பி வருவதற்கு முன்பாக, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் நாளில் சபையே உனக்குள்ளாய் இருக்கிறாரோ என்பதை தடவியாகலும் கண்டுபிடித்து சீர்தூக்கிப்பார். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நல்ல கவனிங்க. ஒரு ஸ்தலத்தை, எதுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறாரு? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு இங்கதான் ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன்?
எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லையா என்ன? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நான் சென்ற போது தேவன் தம்முடையதான ஆதீனத்தில் எனக்கு வைத்திருந்த இடத்தை அப்படியே எனக்கு கொடுத்து விட்டார். எனக்கு சிங்காசனம் இருக்கிறது, எனக்கு ஆளுகை இருக்கிறது, எனக்கு கர்த்தத்துவம் இருக்கிறது. நான் போகும்போது இதை பிதாவாகிய தேவன் எனக்கு திரும்ப தருவார். நான் எல்லாவற்றையும் ஜெயித்து செல்கிறபடியினால. ஆனால் எதற்காக தெரியுமா ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்? எனக்காக அல்ல. நல்ல கவனிங்க, அடுத்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக, நான் இருக்கிற இடத்திலே என்னோடு கூட நீங்களும் வந்து வாசம் பண்ணுவதற்காக பரலோகத்திலே ஒரு இடத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண போனவர் சீக்கிரம் வரப்போறார். ஒருவேளை நினையாத இன்று இயேசு வந்தால் அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கிறதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? பரலோகம் என்கிற பாளையத்திலே தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே அவரோடு கூட வாசம் பண்ணுவதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? கைவிடப்படுவது என்பது பரிதாபமான ஒன்று. அதுக்கு பின்னால நீ ஓடி ஒரு பிரயோஜனமும் இல்லை. வாசலை தட்டியோ கதவை இடித்தோ பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன். ஆயத்தமாய் இருந்தவர்கள் மட்டும்தான் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது. அவர் சிலுவையில் மரித்தது உனக்கு பாவத்தை மீட்கிறதற்காக மட்டுமல்ல, மீட்கப்பட்ட உன்னை தன்னோடு கூட யுக யுகமாய் வைத்துக் கொள்ளும்படியாக. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென். அப்ப இன்னும் ஆயத்தம் பண்ணலன்னு வச்சிருக்கிறீங்க கேட்கிறீங்களா? இல்லை, நீங்கள் ஆயத்தமாகும்படி உங்களுக்கு தருணம் தந்து கொண்டிருக்கிறார். இனி பொறுத்திருக்க மாட்டார். நாட்கள் வெகு குறைவாயிருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடிக்கொண்டாயானால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். இல்லைன்னா பரிதாபம். பரிதாபம். கைவிடப்படுதல் என்பது பரிதாபம். அதுக்கு பிறகு உபவாசம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதுக்கு பிறகு தேடுதல் என்கிறது ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. முடிந்து போன பின்பு நோவாவின் பேழையின் கதவை தட்டி என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடையதான வாசலை தட்டி என்ன பிரயோஜனம்? திறந்திருக்கும் போது உள்ளால பிரவேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எதுக்காக இவ்வளவு ஏன் செய்கிறாரு? நீ நான் அவரோடு கூட பூலோகத்தில் மட்டும் இல்லை, இங்க நிழலாய் வாழுகிற நீ நிஜமாய் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவனுக்கும் அந்த நம்பிக்கை உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். கரங்களை கொட்டி கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நல்லா கவனிங்க. பின்பு கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்த பாக்கியவான்கள் முதலாவது எழுந்திருந்த பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து உயிரோடு இருக்கும் நாமும், கிறிஸ்துவை நமக்குள்ளாய் தற்காத்து கொண்டிருக்கிற உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. அதோட முடியல. யோவான் 14:3 இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி வார்த்தை எதுக்கு சொல்லுது? இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அவருடனே கூட இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பூலோகத்திலே மட்டுமல்ல, நீங்கள் சரீரத்திலே வாழுகிற காலங்களில் மட்டுமல்ல, மகிமையிலே இயேசுவோடு கூட இருப்பதற்கு நான் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாய் இருக்கிறோம். நீங்க கேட்கலாம், இயேசுவோடு கூட இருக்கலன்னா பக்கத்திலே இருக்கலன்னா பக்கத்தில் ஒரு இடம், சின்ன இடமா சிலர் சொல்லுவாங்க. பரலோகத்தில் எனக்கெல்லாம் ஒரு சின்ன இடம் கிடையாது, ஒரு மூலை தந்தா போதும். பரலோகத்தில் என்ன கிடைச்சா போதுமா? அவங்களுக்கே தெரியுது, அதுக்கு கூட எனக்கு ஒர்த்து கிடையாது. மூளை கிடைச்சா போதும். மூளை, அந்த மூளையும் கிடைக்காது. உனக்கு ஒரு ராஜ்யத்தில் நடுப்பகுதி கிடைக்கும், நடு மையம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும்.
இதுக்கு நீ தகுதிப்படலைன்னா அது கண்டிப்பா இலவசமா கிடைக்கும். இதற்கு நீ பரிசுத்தம் என்கிற கிரயத்தை செலுத்தணும். அதுக்கு நீ எந்த கிரயமும் செலுத்தணும். இருக்கிறபடியே காட்டு கழுதையாயிரு போதும், படியாத மாடாயிரு போதும். த்ரூ டிக்கெட்டு, அதுக்கு விசா டிக்கெட் எல்லாம் இலவசம், இப்பவே ரெடியா இருக்கு. அது என்ன தெரியுமா? இரண்டாம் மரணத்தை அடைய போகிற நித்திய நரகம். இங்க இடம் கிடைக்கலன்னா மாற்றிடம் வேணும். இல்லை, நம்ம சர்ச்சுக்குள்ளால வந்த உடனே என்னைக்கும் இருக்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாங்க. எழும்பி அப்புறம் உட்காருன்னு சொல்ல முடியாது, ரைட்ஸ் கிடையாது. அப்படி யாராவது சொன்னோன்னா முட்டாள் நம்மளை போல வேற யாரும் கிடையாது. நம்ம தாமதம் ஆயிட்டோம், அவங்க அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அங்கே போய் அப்படி சொல்ல முடியாது. மாற்றிடம்னு ஒன்று உண்டு. பரலோகத்துக்கு போகலைன்னா எங்கே தான் போகணும்? மாற்றிடம் உண்டு, நரகத்தின் நடுமையும். மாற்றிடம் வேணுமா? உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட, கிறிஸ்துவினால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் வேணுமா? நீ தான் யோசிக்கணும். கரங்களை கொட்டி ஆமே, முழங்கால் படியிடுவோம். பாளையம், மீட்கப்பட்டவர்கள் வசிக்கும் இடம். பாளையம், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் வசிக்கும் இடம். பாளையம், மேகத்தின் கீழானவர்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் வசிக்கும் இடம். பாளையம், தேவனோடு கூட வசிப்பவர்கள் அல்லது வசிக்க தங்களை அர்ப்பணித்தவர்கள் வசிக்கும் இடம். அந்த இடத்துல இயேசுவோடு கூட வாழுவதற்கு வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாயா? இந்த காலை வேளையில் அன்போடு கூட உன்னை கேட்கிற வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதர சகோதரியே, பிரிய சபையே, இது என் சத்தம் அல்ல, ஆண்டவருடைய சத்தம். எங்கே வாசம் பண்ணுவதற்கு, யாரோடு காலத்தை கழிப்பதற்கு, எங்கே காலத்தை கழிப்பதற்கு நீ உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாய். மகிமையின் ராஜ்யம் இயேசுவால் உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நரகமும் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டதானா பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும். அந்த வேதனையும் கண்ணீரும் நிறைந்த இடம் உனக்கு வேணுமா? புலம்பலும் அழுகையும் நிறைந்த இடம் உனக்கு வேணுமா? இல்ல, கண்ணீர் இல்லாத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த, கர்த்தரை எப்பொழுதும் தரிசித்து வாழுகிற நித்திய ஜீவன்ல உன்னை மகிழச் செய்கிற அந்த இடம் உனக்கு வேணுமா? வேணுமன்னா வெறும் மீட்கப்பட்ட நிலைமையில் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில் அல்ல தேவனுடைய பிள்ளையே, மேகத்தின் கீழாய் மட்டுமல்ல, இயேசுவோடு இணைந்து வாழ்வதற்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி. இந்த உலகத்தில் இயேசுவுக்காய் ஜீவித்தாயானால் மறுமையில மகிமையின் பங்கை பெறுவாய். இந்த இயேசுவோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்தாயானால் மறுமையிலே இயேசுவோடு கூட வருவாய், வாழுவாய். ஆனா உலகத்துல இயேசுவோடு வாழுகிறேங்கிற நினைப்புல சாத்தானோடு கூட வாழ்ந்தேன்னா முடிவில் நித்தியத்தை அவனோடு கூட தான் கழிப்ப. எங்க இருக்க போகிறாய்? எங்கிருப்பாய் நீ, எங்கிருப்பாய் நீ, எங்கிருப்பாய் நீ சொல் மனமே. எங்கிருப்பாய் நீ, எங்கிருப்பாய் நீ, எங்கிருப்பாய் நீ சொல் மனமே. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இயேசுவோடு கூட இருப்பேன்? ஒருவேளை இந்த நொடி பொழுது வரைக்கும் என்கிட்ட அந்த ஆயத்தம் இல்லைன்னா இப்ப நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள். இயேசுவோடு கூட இருப்பதற்கு தகுதி உள்ளவனாய், தகுதி உள்ளவளாய் என்னை மாற்றுகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு செவி சாய்க்க வேண்டாம். சாத்தான் ஊழியக்காரர்கள் என்கிற பெயரிலே ஒரு கூட்டத்தை தனக்கென்று ஆயத்தம் பண்ணி தேவனுடைய கிருபையிலிருந்து தேவ ஜனங்களை, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பொய்யான அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் தீர்க்க தரிசனங்களோடும் பொய்யான போதகத்தோடும் கூட தேசத்தை நிரப்பி அவனுக்கென்று ஒரு கூட்டத்தை அவனோடு கூட அவனுடையதான நித்திய நரகத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படி மற்றவர்களை கொண்டல்ல, ஊழியக்காரர்கள் என்று வாழுகிற ஒரு சிலரை கொண்டே, ஒரு கூட்டத்தை கொண்டே, ஒரு பெருங்கூட்டத்தை கொண்டே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த மாயத்திலே விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாயிரு. கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.